மூன்றாவது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் 6 வசனங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாயிருக்கலை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அயல் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சரி, நாங்கள் சென்ற முறை இந்த சர்த சபையினுடைய ஒரு நிலைமைய மேலோட்டமாக நாங்கள் விளங்கியிருந்தோம். அதே நேரம் ஆண்டவர் அந்த சர்த சபைக்கு எழுதி வைக்கல, அவர் அதை எப்படி எழுதுறவர் யார் என்றதை அவர் காட்டின இந்த 2 முக்கியமான பட்ட பெயர்களாலே நாங்கள் அந்த சபையினுடைய நிலைமையை நல்லா விளங்கியிருந்தோம். அந்த திருச்சபையினுடைய மேலோட்டமான அது நிலைமைகளை பார்க்கல, அந்த சபையில நிக்கோலாய் மதஸ்தர் மற்றும் ஜெசபேலினுடைய உபதேசங்கள், பிலியாமினுடைய உபதேசங்கள் எல்லா அந்த குறைபாடுகள் இருந்து அந்த சபை விலக்களிக்கப்பட்டிருக்கு, விலகி இருந்திருக்கு. 2வது, அந்த சபையில டிசிப்ளினரி ஆக்ஷன், அதாவது பிழை செய்கிறையாக்களை மேல நடவடிக்கை எடுத்து அது ஆண்டவர் அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தும் விலகி இருக்குது. அதே போல அந்த சபையில அந்த மகா உபத்திரவ காலத்துல அந்த சபைக்கு இன்னும் உபத்திரவங்கள் ஒன்றும் வர இல்லை. அதனால அது உபத்திரவங்கள்ல இருந்தும் விலக்களிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கு. அந்த 3 முக்கியமான விஷயமும் மற்ற சபைகள்ல கண்டனாங்க. ஆனா இந்த சபையில அந்த 3ம் இல்லை. என்ன 3 விஷயம் ஐயா? ஒன்று, ஓகே, ஆல்ரைட், சரி. அப்ப ஒன்று பிழையான போதனைகள், அந்த விஷயங்கள் இல்லை. வேற இன்னொன்று டிசிப்ளினரி ஆக்ஷன் அங்க இருக்குது. அப்ப அவர் எடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் நீ பிழை செய்கிறவங்க மேல நீ ஆக்ஷன் எடுக்காம இருக்கிற அந்த குற்றச்சாட்டு அங்க வைக்கல. வேற என்னொண்டு ஐயா? ஒரு நான் ஐயாண்டு இருக்கிறேன், இங்க அம்மா இருக்கிறேன். பாலா என்ன எழுதுங்கோ? சும்மா கேட்டுக்கொண்டிருந்த இசைக்கியலுக்கு முன்னால வந்திருந்த யாக்கள் மாதிரி இருந்துறாங்க. டேய், நீ கதைக்கிறத அவங்களுக்கு நல்லா பாட்டு பாடுற மாதிரி நல்லா கேட்டுக்கொண்டு நித்திர கொள்றாங்களா? இல்ல ஒரு பிரச்சனை. அப்போ சீரழிக்கப்பட்டாங்க. எக்ஸாக்ட் இல்லையா? அது பிறந்த நீங்க ஒன்று சொல்ல நீங்க மற்றவனாக்கான புள்ளையோட போயிட்டாங்க. சரி, இந்த புள்ள வாங்குறவில்ல வாங்கணும் வாங்குவது ஆம்பளை மாதிரி இல்லை. டொய்யா சரி, அது ஆட்ட பார்த்து கொள்ளட்டும். சோ மற்ற இன்னொன்று என்னய்யா? உபத்திரவம். அந்த சபையில உபத்திரவம் வர இல்லை. உபத்திரவத்தால அவங்க பிரச்சனை பட இல்லை. இன்னும் அவங்களுக்கு அது நெருங்க இல்லை. சோ 3 முக்கியமான விஷயங்கள்ல இருந்து அவ தப்பி இருக்கிறீனம் அல்லது ஆண்டவர் குற்றப்படுத்த இல்லை. அந்த 3 எழுதி வச்சிருக்கோம். சர்த கிளீன்
அதுல இருந்து அவ டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கிறீனம் கள்ள போதனைகள் அல்லது போதன கலப்புகள் அங்க இல்ல, உபதிரவமும் இல்லை. உபத்திரவப்படுற சபையில அவர் சரியா கவனமா இருப்பு நம்பிச்சை எல்லாத்துலயும் இல்ல. ஆனா டிசிப்ளின் ஆக்ஷன் அவர் எடுக்க இல்லை. ஒரு ஆட்கள் கள்ள போதனை அதை கவனிக்காம போறேன். சோ இதெல்லாம் இது சர்தையில ஆண்டவர் அதை குற்றச்சாட்டா குறைவான கதைக்கவே இல்லை. இல்லாடி கட்டாயமாக கதைச்சிருப்பேன். சோ அப்படிப்பட்ட ஒரு வெளியால பார்க்கல சூப்பர் சேர்ச் உண்டு. ஆண்டவர் ஒரு குற்றத்தையும் இப்படிப்பட்ட உபதேச ரீதியான குற்றம் காண இயலாது. அடுத்தது சபை நடவடிக்கை குற்றம் காண இயலாது, நடவடிக்கை எடுக்கிறது இல்லை என்ற ஒரு குற்றம் காண இயலாது. அடுத்தது கத்தரும் பராமரிப்புல அவளுக்கு உபத்திரவத்தை இன்னும் அனுமதிக்கல, கஷ்டத்தை. அதனால அவள் ஆகாவோண்டு ஒரு ஹாப்பி ஹாப்பி சேர்ச்சா ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். சோ இந்த நேரத்தில் இப்ப ஆண்டவர் கதைக்கிற 7 ஆவிகளை உடையவரும் 7 நட்சத்திரங்களை உடையவருமான கிறிஸ்து கதைக்கிறார். அப்ப எங்களுக்கு தெரியுது, அப்ப அந்த சபைக்கு ஆவி வேணும். அந்த சபையில கர்த்தருடைய கையில இருக்கிற ஊழியக்காரன் ஒளி சரியா பிரகாசிக்க. பேசிக்கா அந்த 7 அந்த நட்சத்திரங்கள் சொல்றது ஊழியக்காரர்கள், அது சபை தலைமத்துவத்தை. அடுத்த பரிசுத்த ஆவியானவற்ற பூரணமான செயல்பாடுகள், அவற்ற கிருபைகள், அவருடைய வரங்கள், கனிகள் பற்றி, அது நிறைவா இருக்கிறத பற்றிய கதை. அப்ப அங்க அது இல்லை. அதுல பரிசுத்த ஆவியானவருடைய உயிர் துடிப்பான செயல்பாடு இல்லை. பரிசுத்த உயிர் துடிப்பான செயல் எதில இருக்கும்? வரங்கள்லயோ? இல்ல இல்ல. வரங்கள் இருக்கிறதால பரிசுத்த ஆவியானவர் அங்க உயிர் துடிப்பா இருக்கிறாருன்னு அர்த்தம் அல்ல. வரங்களை வச்சு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு நாங்கள் சொல்றது இல்லை. இதெல்லாம் நாங்கள் எத்தனையோ பிரசங்கங்களை திருப்பி திருப்பி பார்த்துட்டோம். அதான் பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கறதுக்கு காரணம் மற்றவன பிரயோசனத்துக்கு. அதனால அவனை பயன்படுத்தி அவர் தான் நினைச்சதை செய்துட்டு போவார். அதுக்காக அந்த சரியானையால் பரிசுத்த ஆவியானவரோட நல்ல உறவுல இருக்கிறாருன்னு அர்த்தமே இல்லை. பரிசுத்த தன்னோட நல்ல உறவுல இல்லாட்டியும் அவர் படைக்கைகளை படைச்ச வரங்களை பயன்படுத்திட்டு போவார் ஆள்ல. சோ சில வேளையில கனிகள் என்று நாம சொல்ற ஆவியின் கனிகள் போல இருக்கிற விஷயங்கள் மக்கள்ல தெரியக்களை நாம சில வேளையில பரிசுத்த ஆவியானவர்கள் இருக்கிறாருன்னு நினைச்சிருவோம். ஆவியின் கனிகள் போல தெரிகிறது. ஆவியின் கனிகளே இல்லை, ஆவியின் கனிகள் போல தெரிகிறது. சில வேளையில சில பேர்ல சாந்தமா இருப்பினம், சில பேர்ல நீடிய பொறுமையா இருப்பினம், சில பேருக்கு கோபமே வராது, சில பேருக்கு மத்தியாக்களை புண்படுத்த கூடாதுன்றது சரியான கவனமா எல்லாரோடையும் சாஃப்டாயும் இனிமையாயும் எப்பயுமே இருப்பினம். ஆனா இதுகளெல்லாம் ஆவியின் கனிகள்ல அடையாளம் காணுற ஒரு முறை. ஆனா இப்படி இருக்கிறதால பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அது அவர்களுடைய சுபாவ பிறப்பிலேயே அப்படிப்பட்ட அந்த இயல்புகளை கர்த்தர் கொடுத்து பிறப்பிக்கிறார் மனுஷரை. நீங்கள் கண்டிருப்பீர்கள், ஆக்களை ரட்சிக்கப்படாத ஆக்கள்லையும் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் எப்பயுமே அந்த டென்ஷன் ஆனது இல்லை, அவங்க சரியான சாந்தமாயிருப்பினும். சில பேர் ஒரு நாளும் மற்றையாக்கள் நோக அடிக்கிற மாதிரி கதைச்சது இல்லை. ஆனா அவிசுவாசி. நாங்கள் சில வேளையில யோசிப்போம், விசுவாசிகளை இப்படி இல்லையடா பண்ற அளவுக்கு சில வேளையில அப்படி ஆக்கள்
அவிசுவாசிகள்ல அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கு. அதுகளெல்லாம் பிறப்பிலேயே அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு விதமான இயல்பு. அதை வச்சுக்கொண்டு அவங்க ஆவியன் கனிகள் வச்சிருக்கிற அர்த்தம் அல்ல. அன்பு அன்பு என்று நம்முடைய ஆக்கள் டிஃபைன் பண்ற மாதிரி அவர்கள் இனிமையான பேச்சு, ஆக்களோட பழகிறதுக்கு சரியான சோக்கான ஆக்கள், சரியான விட்டு கொடுப்புகள், இதுகளெல்லாம் இருக்கும். சரியான பொறுமையா இருப்பினும் அந்த அவசரப்பட்டு காரியங்களை பதற மாட்டினன் செய்கிறதுக்கு. காந்தி மாதிரி நான் கனவே சொல்லலாம். இப்ப நான் அதுல சொல்ல, நீங்கள் மனுஷர அவிசுவாசியில பார்த்த தெரியும், அது அவர்களுடைய பிறப்பிலே கர்த்தர் அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிற சில இயலுமைகள். அந்த இயலுமைகளை வச்சுக்கொண்டு, ஆனா அது பரிசுத்தாவியான இருக்கிற ஆக்களுக்குள்ள அதுகளும் இருக்கும். அதே நேரம் பரிசுத்தாவியானவர்ல இருக்கிற மற்ற பக்கமும் இருக்கும். என்ன? நியாயமான கோபம், தேவனுடைய மகிமைக்கு எதிராக எழும்பேக்களை வர்ற எரிச்சல், மற்றையாக்களை பரிசுத்த நீதிக்காக அவர்களை நோகடிக்கிறது, இதுகள் இருக்கும். அந்த ஆக்களை சில வேளையில மற்றையாக்கள் வந்து இப்படி இல்லாம கிறிஸ்தவர்கள் இப்படி, அதை பரிசுத்தாவின் கனியன்னு கனவே யோசிக்கிறேன். அவரை எல்லாம் மனித நலவாதத்தோட சம்பந்தப்படுத்தி அவங்க எல்லாம் சந்தோஷம், அன்பு, சமாதானம், எரிக் சொல்கேம் போல ஆக்களை எல்லாம் பார்த்தா பெரிய சமாதான தூதுவர், சமாதான நடவடிக்கைகள், சமாதானத்துக்காக பாடுபடுற. இது பரிசுத்தாவியான இருக்கிற ஆக்களும் இருக்குது. ஆனா அதுக்காக எரிக் சொல்கேம் வந்து பரிசுத்தாவியால நிறைஞ்சிருக்கிற உயிர் துடிப்பானையால அல்ல. முதல் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை ஸ்திரப்படுத்துறதுக்கு விஷயங்கள் செய்யாம சமானம் என்று மூடி புண்ண மூடுற வேலைகள் செய்ய மாட்டாங்க. பரிசுத்தாவியானவர் இருக்கிறார்கள். முதல் சீழ்பிரிக்கி முதல் காயத்தை கிளீன் பண்ணி காயம் கட்ட வலிக்கிறவங்க, சமாதானம் பண்றார்கள். அதோட வச்சு புண்ண மெனைய வைக்கிறேன். அயல இப்படி அவிசுவாசிகள் நிறைய பேர் இந்த வேலைகள் செய்கிறீங்க. நாம நினைச்சிடக்கூடாது, ஏமாந்து போயிடுவோம். பாத்தியா அவங்க கடவுள் இல்லாம அவங்க அப்படி செய்யறாங்க. சர்த சபையிலையும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. சர்த சபை பேசிக்கா ஒரு செத்த சபை. அங்க பரிசுத்தாவியானவருடைய செயல்கள் சரியா குறைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் கிடக்கு, ஏதாவது செய்ய திருப்பி எழும்போணும்டா. அது முதலாவது ஊழியக்காரன் இல்ல, அது இருக்குது. சபையில பெருவாரிய நாட்கள் அது இருக்குது. ஆனா உபதேச ரீதியான பிரச்சனை இல்ல. அவர்களுக்குள்ள அந்த ஏதாவது தேவையான ஆக்ஷன்கள், டிசிப்ளின், ஒழுக்கத்துல பிரச்சனை இல்லை, ஒழுங்கு நடவடிக்கை இல்ல, ஒவ்வொருத்தரும் இல்லை. ஆனா செத்து போய் கிடக்குது. வெளியால கேட்டா சரியான பேர், பிரபல்யமான சேர்ச். அது ஊழியக்காரனை கேட்டாவே எல்லாரும் நல்ல சூப்பர், அவ்வா சூப்பரானோ. அந்த மனுஷனோட கதைக்கு இருந்தாலே நான் என்ன பிரச்சனைக்கு போனோம் அது வரைக்கும் ஒரு சமாதானத்துடன் வருவேன். அப்படிப்பட்ட ஆலோசனையும் ஊழியமும் நடந்து கொண்டிருக்குது. ஆனா கர்த்தருக்கு முன்பாக அவட கிரியைகள் ஒன்றுமே நிறைவில்லை. எல்லாம் மெனே தெக்கேல். அப்ப இத நாங்கள் சொல்லுறோம் விழிப்பில்லாத சபை. விழிப்பில்லாத சபை என்ற இன்னொரு இதுல சொல்றது உற்சாகம் இல்லாத சபை, அல்லது கண் மூடி இருக்கிற சபை. தங்களை பார்க்கவும் தெரியல, கடவுள் தங்களை எப்படி பார்க்கிறாருன்றதும் தெரியல, ஆக்கள் எப்படி பார்க்கிறோம்ன்றதை மட்டும் சரியான கவனம் அந்த சபை. அப்ப இதைத்தான் நாங்கள் நடிக்கிற சபை, பேசிக்கா டிராமா சர்ச். எடுத்து தரணும், அது டிராமா ஓடுது அங்க சபை. டிராமா சர்ச். கர்த்தருக்கு தான் இந்த நடிச்சா அவருக்கு விசர் வந்துடும். இது இல்ல, அவருக்கு இந்த டிராமா போடுறாக்கள் கொஞ்சமும் பிடிக்காது. அப்ப இப்ப எங்களோட கேள்வி, ஊழியக்காரனும் இதே நிலைமை, சபையில பெரும்பாலான ஆக்களும் இப்படிதான் இருக்கிறாங்க.
ஆண்டவர் அதை சொல்ல, நீ யாருங்க? நீ அந்த தூதன், அந்த ஊழியக்காரன் மூப்பன், நீ உயிருள்ளவன் என்று, அதாவது சரியான கலாம்புலாம் என்று வேலை செய்யறையாள் என்று, அல்ல நல்லா ஓடி ஆடி திரிஞ்சு நல்லா கஷ்டப்பட்டு செய்கிற என்று, அல்லது உன்னோட கதைக்க ஆலோசனைகளுக்கு வந்தா அது சரியான திறமை ஆலோசனை கொடுக்கிற என்று, கடவுளுடைய வார்த்தைகளை விளங்கப்படுத்துறதுக்கு உன்னிட்ட கேட்கவும் தான் நீ வடிவ விளங்கப்படுத்துற என்று உன்னை பற்றி சபைக்குள்ளையும் சபைக்கு வழியிலும் சரியா நல்ல பேர் இருக்குது. உன் பேர், உனக்கு ஒரு பேர் இருக்குது. யூ ஹேவ் அ நேம். பேர் இருக்குதுன்னா அங்க சர்டிபிகேட் தான். சர்டிபிகேட் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க உனக்கு. ஆனா இந்த சர்டிபிகேட் என்ன தெரியுமோ? நீ செத்து கொண்டு இருக்கிற ஊத்தவாளி. நீ என்ன செய்கிற? நீ என்ன கிழிக்கிற? கிடந்து இதான் நான் கதைக்கிற. கடவுள் முன்னால என்னடா செய்கிற நீ? ஆட்களுக்கு முன்னால சர்டிபிகேட் பண்ணி கொண்டு இருக்கிற, எனக்கு முன்னால என்ன செய்கிற நீ? ஊழியக்காரனுக்கு சனல் பேச்சு இல்ல. நீ இப்படி இருக்கிற. அப்ப நம்பர் 1, ஆட்களுக்காக இங்க நாமல் ஒருவரும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை கத்தற்ற பேருக்காயும் கத்தருக்கு முன்னால வாழ்ற வாழ்க்கை. கத்தருக்கு முன்னால ஒழுங்கா வாழ்ந்தா ஆட்களுக்கு முன்னால அது பேர் வந்தா என்ன வராட்டி என்ன கத்தர் நிறைவா பார்ப்பேன். அப்ப மனுஷர் காண வேணும் என்று கிறிஸ்தவ வாழ்க்கை நாம வாழ்வதில்லை, வாழையும் கூடாது. அப்படியான வாழ்றையாக்கள் செத்து கொண்டிருக்கிறேன். மனுஷர் காண வேணும் என்று சொல்றையாக்கள் ஒரு நாள் மனுஷரால கேலி பண்ணப்படுற விஷயம் செய்ய மாட்டினோம். மனுஷர் தூசிக்கிற விஷயம் செய்ய மாட்டினோம். மனுஷர் நம்மளை பாராட்டத்தக்கதான் தேவை நடப்பினோம். அப்ப மனுஷர்கிட்ட பாராட்டு வேண்டுறதுக்காக நடக்கிறையாக்கள் அவர்கள் கத்தருக்கு முன்னால கத்தரங்களை பாராட்டு வேறாண்டு யோசிக்க இல்லை. அவரோட போக்கஸ் எல்லாம் மற்றவன் நம்மளை பற்றி என்ன சொல்லுவான், இவ்வளவுதான். சனம் என்ன சொல்லு நம்மளை பற்றி, மற்ற டீச்சர் மேல என்ன சொல்லி நம்ம எங்களை பற்றி. அதுல ஆட்களுக்காக இங்க ஒருவரும் வாழ தேவையில்லை. கிறிஸ்து அத்தனை கேட்கிறார், நீ ஆட்களுக்காக வாழ்றிய எனக்காக வாழ்றிய? இந்த பூமியில உன்ன பூமியில நான் வச்சது எனக்காக வாழ, நீ என்ன ஆட்கள்கிட்ட பேர் எடுத்து வாழ்ந்து இருக்கிற? எனக்கு முன்னால உன் பேர் நாரி போய் கிடக்குது, என்னடா வாழ்றியல்? இது நம்பர் 1 ஊழியக்காரன்ல இருந்த பெரிய பிரச்சனை. நம்பர் 2 4ஆம் வசனத்தில், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்கு உண்டு. அவ உண்ட ஆட்சிக்கு கீழே உன்னை போதனை வச்சது கீழே சில பேராம இப்படி நடக்க இல்லை. ஆட்களுக்காக அவங்க வாழ இல்லை, அவங்க எனக்காக வாழ்றாங்க, எனக்கு முன்னால நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி, ஜெய் எனக்கு முன்பாக உத்தம நான் நடந்து கொள்வி அல்ல, நான் சர்வவல்லமுள்ள கர்த்தர், எனக்கு முன்னால உத்தமனா நடனி. எனக்கு முன்னால உத்தமனா நடன்னு சொன்னது சாராள் வந்து ஆகார புள்ளவரை கொடுத்து போட்டு அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச அப்புறம் அந்த அதிகாரம் தொடங்கு. அப்ப ஆண்டருக்கு அது பிடிக்க இல்லை. இவ என்ன நடக்கு? மனுஷியிட சொல்ல கேட்டு நான் உனக்கு புள்ள தருவன், உனக்கு உண்ட சந்ததியில நீ வேலைக்காரி எல்லாம் அவள் தர எல்லாம் வேண்டி போட்டு புள்ள வைத்திருப்ப என்ன நடந்து ஒன்று? நான் சர்வவலம் உள்ள கர்த்தர், அதனால இனியாவது எனக்கு முன்னால உத்தமமா நட. ஆபிரகாமுக்கு அது பேச்சு. உண்மையில ஆபிரகாம் செய்த வேலைக்கு அவ்வளவு நாளும் அது குறிப்பிட்ட வருஷம் போச்சுது. அவரத்துக்கு கர்த்தர் ஆபிரகாமோட என்ன டீல் பண்ணாரு ஒன்றும் இல்லை. நமக்கு ஆண்டவர் சைலண்ட். ஆகாற்ற சம்பவம் சாராள் கொடுத்தது, ஆபிரகாம் அதை எடுத்தது, இதுக்கெல்லாம் கர்த்தர் கதையே அந்த பகுதிகளில் இல்லை. அப்ப கர்த்தருக்கு முன்னாலே எப்படி நடக்கணும் என்று கர்த்தர் இதை பார்த்து என்ன சொல்லுவார் விஷயம் ஆபிரகாம்ல இல்லாம போயிருக்குது. அந்த காலகட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்குது. சர்தையிலே கர்த்தர் என்ன சொல்ல போறார், இதை வச்சு எங்கட செயல்பாடுகள்ல கர்த்தர் என்ன எப்படி பார்ப்பார் என்றது இல்ல. அவங்க அப்படி ஒரு விழிப்பு நிலையில இல்ல. ஆனா
அவங்க எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பெரிய நாட்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கான காரணங்கள் என்னன்றத நாம யோசிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னாங்க. அதை சரியா நாம விளங்கினாதான் இந்த காரியங்கள்ல நாமல் இடர்படாமல் இருக்கிறதுக்கு கவனமாக. இல்ல ஊழியக்காரன் என்னென்று இப்படிப்பட்ட நிலைமைகள் அவர் கேட்ட, நீங்கள் எங்கடா கிரிகளோடு செய்கிறீர்கள் என்று பேசல. செய்கிற கிரிகள் எல்லாம் எனக்கு முன்னால நிறையில்லாம இருக்குது. ஆக்களுக்கு வேணும்னா ஓகே, அவங்கள உனக்கு சர்டிபிகேட் தரலாம் உங்க பிரசங்கத்தை கேட்டு. ஆனா எனக்கு முன்னால உங்க பிரசங்கத்துல நிலை என்ன? இதான் ஊழியக்காரர்கள். ஆக்கள் வேணுமெண்டா உந்த காரியத்துக்கு உதவுற ஆலோசனைகள்ல உனக்கு சர்டிபிகேட் தரலாம். ஆனா நீ என்ன ஆலோசனை கொடுக்குற, எப்படி ஆலோசனை கொடுக்குற அவங்களுக்கு? அப்ப இதெல்லாம் இப்ப அந்த முரண் நில ஊழியக்கார நிலை அல்ல. ஒன்று ஊழியக்காரன் இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு மாறுறதுக்கான சில காரணங்கள். பிலிப்பியர் 2:21. பிலிப்பியர் 2:21. நான் இப்ப தூதர் மேரை பற்றி கதைக்கிறேன், இன்னும் சபையாக்களை பற்றி கதைக்கல. பிலிப்பியர் 2:21. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். இது யாரை பற்றி அப்போஸ்தலன் எழுதி கொண்டிருக்கிறார்? கிறிஸ்துவனுடைய ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியக்காரரை பற்றி, மினிஸ்டர்ஸ். அதுல அவன் அப்போஸ்தலன் சொல்லிக்கல, தீமோத்தேயுவை நான் உங்கள்கிட்ட அனுப்ப வேணும் என்று விரும்புகிறேன். ஏனென்றா அவன் உங்கள் காரியங்களை உண்மையா விசாரிக்கிறதுக்கு என்ன போல மனதுள்ளவன். ஆனா மற்ற ஆட்கள் இந்த ஊழியம் செய்கிறவன் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடையில, ஆனா தங்களுக்குரியவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் நாங்க சர்தையில இருந்த ஊழியக்காரன். மேபி தங்களுக்குரியவர்கள் என்ன மற்ற ஆட்களால கைதட்டு வேணா சரி, தங்களுக்கு அவ்வளவுதான். ஆட்கள்கிட்ட சர்டிபிகேட் வேணா காணும். அதான் அந்த மெயின் விஷயம் இங்க இருக்கிறது. கர்த்தர் சர்டிபிகேட், நல்ல சர்டிபிகேட் தர்றதை பற்றி ஒரு கவலை இல்லை. கெய்னிங் ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ளாஸ், கைதட்டுகளையும் பாராட்டுகளையும் மனுஷர்கிட்ட இருந்து பெற்றுக் கொள்றதுக்கான ஊழியம் செய்து கொண்டிருந்தான் சர்வையில இருந்த ஊழியக்காரன். அதான் அவற்றை முதலாவது பிரச்சனை. அதை செய்ய என்ன செய்ய ஊழியம் தானே செய்கிறான். அவனு பிழையான உபதேசம் போதிக்க இல்லை, அவன் சரியான உபதேசம் தான் போதிச்சவன். ஆனா ஏன் அவன நோக்கம் எல்லாம் மற்றையாக்கள் தன்னை பாராட்டணும், புழுகணும், தனக்கு ஒரு பேர் இருக்கணும் என்றது. அதால அதுதான் போல கதைக்கிறான். நான் தீமோத்தேயுவை உங்கள்கிட்ட பெரிய ஆக்கள் என்றையில மற்ற எல்லாம் தங்களை பேரைத்தானே தேடுறாங்க. யாரு கிறிஸ்துவுக்குரியதை தேர்ந்தவன் என்ன மாதிரி கண்டா. அதுல இந்த பிரச்சனை மனுஷர்கிட்ட இருந்து ரெஸ்பெக்டும் அப்பால்ஸ் சொன்னா கைதட்டல், APPLAUSE ஜோசாயா, APPLAUSE ரெஸ்பெக்ட், respect and applause. Applause. And கைதட்டு, கைதட்டுங்க give an applause என்று சொல்லி கைதட்டுங்க. அவ பாராட்டும் மரியாதையும் கைதட்டும் பெறதுக்கு தான் அவ, அதுக்காகத்தான் ஊழியமே, அதுக்காகத்தான் ஊழியம். அது சர்தையில் இருந்தால் செய்து கொண்டிருந்தது.
இரண்டாவது விஷயம், அவர்களில் இருந்த வரங்கள், நான் இப்ப ஊழியக்காரரை பற்றி கதைக்கிறேன், அவர்களில் இருந்த வரங்கள் மனுஷரை திருப்திப்படுத்தினது. அவனில் இருந்த வரங்கள் மனுஷரை திருப்திப்படுத்தினது. ஆக்களோட கதைச்சு, ஆக்கள சபைய வெளியில கதைச்சு பேசி, அதான் முதல் சொன்ன மாதிரி அமைதியா கேட்டுக்கொண்டிருந்து ஆக்களை நோகடிக்காம செய்யற ஊழியம் அவன் செய்து கொண்டிருந்தான் மனுஷன். சில பேர்கிட்ட சபையில கேட்டா, உங்களை பாஸ்டர், ஐயோ அவர் தங்கமான மனுஷன், அவர் ஐயா சரியான பொறுமையா கேட்டுக்கொண்டிருப்பார் விஷயங்களை, எங்களை எல்லாம் படிவா உன்னிப்பா கேட்டு கதைச்சு குழப்பவே மாட்டார். அடியே கேட்டுக்கொண்டது. பிறகு கடைசியாயும் அவர் கவனமா எங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லி முடித்தார். இப்ப என்ன நடக்குது? அந்த சொல்ற ஆக்கள் அவர்களுக்கு சரியான திருப்தியா இருக்குது அந்த மனுஷன் நடவடிக்கை. அவர் சொல்றத கதைக்கிறத கேட்டு, உண்மையில ஊழியக்காரன் கதைக்கிறது கேட்கிறதன் செவித்தினாவு, இவங்களுக்கு உண்மையில ஊழியக்காரனுக்கு தான் இப்ப செவித்தினாவு. அதான் மற்ற ஆக்கள் கதைக்கிறத கேட்டு அதை கேட்டுக்கொண்டு இருந்து ஆக்களை அப்படியே ஷேப் ஆக்கி கோவப்படாம கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அடி அதான் இந்த இரண்டாவது நாள்ல இருந்திருக்க வேண்டிய விஷயம். இல்லாட்டி அணுகடே நீ எல்லாம் நல்லா தான் செய்யறான், ஆனா ஏன் இப்படி என்று கேட்கிறான். இங்க இவன் எல்லாமே நல்லா செய்யறான், ஆனா உண்மையில ஆக்களிட்ட பேர் எடுக்கிறான். ஆக்களிட்ட பேர் எடுக்கிற ஆண்டவற்ற பாயிண்டே தான், நீ ஆக்களிட்ட பேர் எடுக்கிற. என்ன செய்யான்னு புலபுலையா பேர் எடுத்தேன்னு ஆண்டவர் சொல்லே இல்லை. நீ ஆக்களிட்ட பேர் எடுக்கிற, நீ செய்யற வேண்டிய விஷயத்தை தான் செய்யற, ஆனா அது எனக்கு பிடிக்கல. எனக்கு முன்னால அப்படி இல்லை ஊழியம் செய்கிறது. ஆக்கள்கிட்ட பேர் எடுக்கணும் என்றா என்ன? நாம ஆக்களை கண்டிச்சா பேர் எடுப்போமோ? நாம நீதியின்படி நடவுங்கோண்டு சொல்லி கொஞ்சம் உருக்கினா பேர் எடுப்போமோ? நாங்கள் சத்தியத்தை சொன்னா பேர் எடுப்போமோ? நாங்கள் நாம என்ன செய்வோம்? சரியான சத்தியமா இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கொண்டு சத்தம் போடாம இருந்து ஒரு புன் சிரிப்போட ஒரு இதோட முகத்துல எந்த கோபமும் காட்டாம ஆக்களை பார்த்து இதாண்டிட்டு, சரி நாங்கள் ஜபிக்கிறோம், ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லிட்டு வந்தா ஆக்களுக்கு சரியான சந்தோஷம். பாத்தியா, அதுல கோபப்படவே இல்லை. இவன் இப்படிதான் செய்து கொண்டிருக்கான் அந்த ஊழியக்காரன். அதனால ஆண்டவருக்கு விஜயம் வந்துச்சு. நீயே சாகுற, இன்னும் கொஞ்சம் தான் கிடக்குது, இன்னும் உனக்கு பாடையில நான் கட்டுறது கெதியன்னு மனம் திரும்புற. சர்த சாப படு பயங்கரமான ஒரு பிரச்சனை. மற்றவங்க பப்ளிக்கா தெரிஞ்சுட்டு ஓகே அதை தெரியுது. இது அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆவியினுடைய வரங்களும் ஆவியின் கனிகள் போல இருக்கிற விஷயமும் காட்டப்பட்டு ஆட்கள் எல்லாம் சூப்பர். இதான் அந்த நடிப்பு, இதெல்லாம் அந்த விஷயங்கள் பிரச்சனை. அடுத்த மூன்றாவது விஷயம் இந்தியாவில் இவங்கள காணப்பட்டு இருக்கக்கூடிய, ஏன் இப்படி சொல்றாரு, வெளிப்படையான கடமைகள்ல மிகவும் பிரியாசம். வெளிப்படையான கடமைகளில் மிகவும் பிரியாசம். வெளிப்படையான கடமைகளில் வெளிப்படையான கடமைகளில்
மிகவும் பிரயாசம். வெளியால ஆட்கள் அவனை பட சொல்ல இயலாது. ஊழியம், சபை நடத்துறது, ஆட்களை விசாரிச்சது, வெளிப்படையான பிரசங்கங்கள், ஜபங்கள் எல்லாம் சரி, சபைக்கு வாரது, சபையை ஒழுங்கு படுத்துறது எல்லாம் சரி. அதனால ஆட்கள்கிட்ட பேர் இருக்குது. அப்படி இருந்தா பேர் எடுக்கலாம் தானே. அப்ப என்ன இல்லாம இருக்குது? அவற்ற தனிப்பட்ட வாழ்க்கையில மாஸ்டர் நாம சொன்ன மாதிரி போன முறையும் செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை ஒன்றும் இல்லை கடவுளுக்கு முன்னால. அதான் ஆண்டவருக்கு கோபம் மாறுறது. ஆக்களுக்கு முன்னால எல்லாம் சரி, ஆனா கடவுளுக்கு முன்னால எல்லாம் பிழை. அவன் செய்த எல்லா கிரியைகளும், வெளியால செய்த எல்லா கடமைகளும் ஆட்களுக்காகத்தான் செய்தது. கடவுள நேசம் வச்சு செய்ய இல்லை. கடவுளால கத்தர் அதை எப்படி அவர் அதை ஏற்றுக்கொள்ளணும், ஐயோ அவருக்கு பிரியமா எப்படியாவது அதை செய்யணும், மனுஷருக்கு பிரியமா எப்படியாவது செய்கிறோம். அதுகள் எல்லாம் அயல தண்ட தனி ஜபம் எப்படி, அவற்ற வேத வாசிப்புகள் எப்படி, அவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனங்களை கடவுளுக்கு முன்னால் எப்படி மதிப்பிடுறார், அது அவர்கள் எப்படி ஆண்டவரோட இடப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா பொது ஜபம் பக்கா, வெளிப்படையான வேத வாசிப்புகள் சூப்பர், ஒரு குறை சொல்ல இயலாத ஒரு. ஆனா தனிப்பட தான் தனக்காக கடவுளோட நேரம் செலவழிக்கல, கதைக்கல. அப்படிதான் நேரம் செலவழிச்சாலும் அது தன்னைத்தானே திருப்திப்படுத்துறதுக்கான, அல்ல யாராவது கேட்டா சொல்றதுக்கான ஒரு யோசனை தவிர மற்றபடி அது மனசார அங்க நடக்க இல்லை. அதெல்லாம் நான் பேசுற, நீ பேர் எடுக்கிறது தான் உலகம் செய்த, நீ என்னட்ட பேர் எடுக்க இல்ல ஆட்களிட்ட இல்ல. நம்மட இல்ல கனவே நாங்கள் ஜபிக்க விடைக்கல்ல நாம ஜபிப்போம் எல்லாம். சில பேர் நாம மனசி மேர் எழுதுறத கொண்டு வந்து ஜபிக்கிறோம், சில பேர் நாங்களே எழுதிட்டு கொண்டு வந்து ஜபிக்கிறோம். பப்ளிக் பிரேயர்ல ஜபிக்கிற அந்த விஷயம் தெரியுது. ஆனா தனிப்பட்ட ரீதியில மனசி எழுதுறது ஜபம், தனிப்பட்ட ரீதியில நாமல் ஜபிக்கிறதும் இல்லை. இப்ப கவனிச்சுக்கலாம், இதான் அந்த நீ நாம சபையில ஜபிக்கிறோம் என்று பேர் எடுக்கிற, ஆனா என்னோட நீ ஜபிக்கிற கதைக்கிற அந்த நோக்கமும் ஏன் கதைக்கிறன்றதும் உனக்கு தெரியாது. எப்படியாது உனக்கு இன்னொரு தான் எப்படி என்னோட கதைக்க வேண்டியது எழுதிட்டா ஜோதி பாருங்க. இதுதான் சரியான சீரியஸான பிரச்சனை, இதான் நடந்து கொண்டு இருக்குது. எழுதுவாங்க நான் அதை ஜோதன் இனி எழுத தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஜபிக்காம விடுவீங்களா? அது கைவந்த வேலை இல்லை. அது சின்னல இருந்தே நடிச்சு பழக்கம் தானே ஜபிக்கிறதுக்கு. அது 2 வசனத்தை போட்டு இடைக்குல கவர் பண்ணி அதுக்காகத்தான் இப்படியாவது சொன்னான் எழுது முதல்ல. இப்ப அந்த ஜபத்துல சூப்பரா ஜபமா இருந்துச்சு என்று பேர் எடுத்தா அதனுடைய அர்த்தம் நீ தனி ஜபம் ஒழுங்கா செய்கிறீண்டா, கடவுளோட உண்மையான அந்த ஜபத்துக்கான ஆயத்தங்கள் பிளான் பண்ணு நீ ஏண்டா இல்ல. சத்த சபையினுடைய ஊழியக்காரன் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தான். அதான் அந்த பிரச்சனை. செல்ஃப் சுய பரிசோதனை ஜபத்தில் இல்ல. இதை நான் ஜபிக்கிற ஜபம் அந்த அத்திமர மாதிரி நல்லா பச்சை பசையில எல்லாம்
மரத்தை பார்த்தா பட்ட மாதிரி மாதிரியா இருக்குது. ஏதோ ஒரு பக்கம் ஒரு கிளை மற்ற எல்லாம் காஞ்ச மாதிரி அல்லது என்ன இலைகளே இல்லாம பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கிறது. அதுக்கு பார்த்தா நல்லா சட்டச்சு வளர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அது கிறிஸ்து தேடுற கனி கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்குதில்லை. கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்குதில்லை. உற்சாகம் உயிர் துடிப்பு இல்ல அந்த சபத்தில் ஊழியக்காரர் மனசார அந்த மனசார என்ன சொல்றது அவனுடைய ஆத்மாவிலிருந்து அந்த செபம் எழும்புது. கடவுளே இதை கேட்டு நீர் இறக்கப்பட்டு இந்த விஷயத்துக்கு கட்டாயம் எங்களுக்கு நடக்கணும். ஐயோ இதுக்கு ஏதாவது எங்களை குறைந்தா நாங்கள் அதை சரிப்படுத்துகிறோம் நீர். ஆனா உங்களோட வாக்குறுதியை நம்பி உண்மையில வாரம் இத ஆண்டவர் டிராமா என்னடா நீ டிராமா ஒரு கடைசி வரைக்கும் பேசிடக்கூடாதுன்ற பயத்திலே கவனமா அவரோட கதைச்சு கொண்டிருக்கிறோம். அதான் செபம். ஆனா இவன் அந்த பப்ளிக் பிரேயர் பாஸ்டரல் பிரேயர் அதெல்லாம் ஆக்கள் எப்படி பாஸ்டர் ஐயோ அந்த மனுஷன் செபிச்சா எவ்வளவு கவனமா அந்த வசனங்கள் எல்லாம் இதண்டி சில வேலை சில பேருக்கு அந்த எதுக மூணு அந்த மூணு அந்த ரைமிங் எல்லாம் பெற்றும் சுபம் பண்ணிக்கல. இதெல்லாம் நான் சொன்னேன். அந்த ஏற்கனவே அவர்கள இருந்த பிறப்பிலே கடவுள் கொடுத்திருக்கிற சில வரங்கள் அதாவது அது சொல்றது இயலுமைகள் அதனால சபிக்கணும். ஆனா கடவுள் அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ள கடவுள் அதற்கு நீ யாரோட கதைக்கு கனவே நாங்கள் நாம் சீரியஸா இந்த சபை விஷயத்தோட நான் இப்ப யோசிக்கணும். அந்த சர்தையினுடைய விஷயத்தோட ஜபிக்கிறதுக்கு வராம ஜபிக்காம சர்த சபை தூதன் இருந்து ஆண்டர் என்ன சொல்லியிருப்பார்? ஏய் நீ என்ன சபமே என்ன உங்க கிரிகள் எல்லாம் குறைவா இருக்குது பேச்சு அப்படி விழுந்திருக்கும். என்ன நீ தொடக்கத்துக்கு இருந்த உண்ட ஆதி அன்பு இப்ப காணையில இப்படிதான் பேசி இருப்ப. ஆனா இங்க அந்த பேச்சே இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கிற அதே விஷயம் இருக்குது. ஆனா வெறும் கோபம் அவளுக்கு உசிர் இல்லை உற்சாகம் இல்லை. அந்த அந்த கரண்ட் இல்லையாக்களுக்குல வேற யாரோ பேட்டரி சார்ஜ் பண்ணி கொண்டிருக்குது. நம்ம கேஸ்ல மெனசி மேட்டர் பேட்டரி சோ என்ன சீரியஸா நாம இதை யோசிக்கிறோம். நாம இனி நீங்கள் ஜெபம் எழுத வேண்டாம் சரியோ. ஒரு ஜெபம் எழுதி கொண்டு வந்து வாசிக்க வேண்டாம். எனக்கு இதை பார்க்க பார்க்க பயமா கிடக்குது. இந்த நம்ம பெரோயாவில் இருக்கிற இந்த தரம் இப்படித்தான் இருக்குதோ நானும் இதை இப்படியே விட்டுட்டேனோன்றது யோசிக்கிறேன். அதனால ஒரு எழுதி கொண்டு வந்து செபிக்க வேண்டாம் இனிமேல். டோன்ட் அதனால இருந்து எழுத வேண்டாம் நீங்கள் ஒரு நீங்கள் அதுக்கு என்னுடைய அர்த்தம் வாசிக்க வேண்டாம் நான் சொல்ல. உனக்கு விருப்பம் நீ அதை எழுதி வீட்டை இதாண்டி பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வா. நீ பாச நீங்க சொன்னாலும் நான் அதை வீட்டை எழுதி கொண்டாந்து இருந்தேன் புத்தகம் இருக்கிற நான் தான் எழுதுறேன் நான் எழுதி வச்சேன். நான் அது அது உற்சாகம் அது உங்களுடைய விஷயம். இப்ப நமக்கு அப்ப அந்த அந்த உயிர் துடிப்பு இல்லாம போச்சு. உயிர் துடிப்பு இல்லாம போச்சு. உயிர் துடிப்பு இல்லாம போச்சு. சர்த சபையில ஊழியக்காரனில இருந்த பிரச்சனை இது உயிர் துடிப்பில். ஆனா நீங்கள் அப்படி ஆக்கல. இப்ப உண்மையில அந்த வரம் சின்னல இருந்து நல்லா கதைக்கத்தக்க ஆக்களா இருந்தா வடிவ ஜபிப்பினா அது அந்த பட்டனை கேட்க சபமும் பெரும் ஆக்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அந்த சர்த சபையில கெட்ட தெரிஞ்செடுத்த அந்த மனுஷன். நட்சத்திரத்தில் தான் ஆண்டவர் கதைக்கிறார். கெட்டதான் இன்னும் வச்சிருக்கிறார் கையில. ஆனா அப்படித்தான் இருக்கிறான் மனுஷன். ஆண்டவர் சொல்ல இன்னும் நம்பிக்கை இருக்கு. அதான் கதைக்கிறோம் உன்னோட கொஞ்சமாவது
எப்படி நீ கேட்டு தொடக்கத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட வகையெல்லாம் ஞாபகப்படுத்தி திருப்பி மறந்துரும்பீரு ஒழுங்கா. அதனால பாசிபிள் இவர் பரலோகம் போகலாம், ஆனால் மறந்துரும்போம். அப்ப மற்ற ஆட்களுக்காக பாராட்டுப்படுறதுக்காக நாம பப்ளிக் நடவடிக்கைகள் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா இது நான் ஊழியக்காரனை பற்றி கதைக்கிறபடியே நான் அதோட நிப்பாட்டுறேன். அடுத்த விஷயம் அவர்ல இருக்கக்கூடியது சர்த சபையினுடைய ஊழியக்காரன் ஃபைன், அதை நிப்பாட்டும். அந்த அது இன்னும் டூ மச் போகுது. இந்த என்ன நம்ம அந்த அளவுக்கு இன்னும் இதுல இல்லை. ஸோ இதுகள் தான் அந்த ஆட்களுக்காக பேரெடுக்கிறதுக்காக செய்கிற விஷயங்கள். ஒரு நாளும் ஊழியத்துல இறங்கல நாம பேரெடுக்கிறதுக்கு இறங்க தேவையில்லை. ஏன்னா பேரெடுக்கிறதுக்கு அவர் நீங்க ஊழியம் செய்கிறதும் இல்லை. நம்ம தான் கிணவர் இல்ல, நான் தான் இந்த சபையின் போதகர் தங்களோட பேரை நிலைநாட்டுறதுக்கு கிணவர் வலிக்கிடுறது. நான் ஐயா இதுக்கு மக்களை சம்பந்தம் நாங்கள் எங்கிற பேருக்கா வருகிறார். கடவுளோட ராஜ்யத்தை கட்டுறது நீங்கள் வேண்டாம்னா வேண்டாம், இல்லாடி போ முடிஞ்சு போச்சு இல்ல. ஆகிய அப்போஸ்தலர் வாழ்க்கையிலேயும் கிணவேர் அவர்கள் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஆனா சிலுவைக்கு பகஞ்சரடா பாவங்கள் என்ன கதைக்கிற சுவிசேஷம் அறிவிக்கிறேன், ஆனா சிலுவைக்கு பகஞ்சர் இல்லை. ஐயோ கண்ணீரோட நான் திருப்பியும் சொல்லுறேன். ஐயோ உங்களுக்கு விளங்கியது அந்த ஊழியக்காரரை பற்றி. அவங்க சுவிசேஷம் அறிவிக்கணும், சத்தியம் பிரசங்கிக்கணும், ஆனா சிலுவைக்கு பகைஞர். அப்ப பேசிக்கா இப்படிப்பட்ட அந்த நபர்கள் ஒரு விதத்தில் யோசிக்க தோன்றது, கடவுள் ஜூதாசையும் தண்ட கையில எடுத்து வச்சிருந்தவர். அப்படி அந்த டெம்பரரி ஃபெய்த், அந்த தற்காலிக விசுவாசம். அவரும் ஒரு அப்போஸ்தலன் தான். அது மேத்தான் இந்த மனுஷனுக்கு கிடக்கிறானோ இல்லையே. சர்த சபையினுடைய தூதன் ஜூதாஸ் மாதிரி கடவுள் கொஞ்ச காலத்துக்கு எடுத்து பயன்படுத்தின அந்த பாத்திரம் கெத்தனை கையில இருந்தா அவங்க. ஜூதாஸ் கெத்தனை கையில் இருக்கு இல்லையோ. அதனால ஊழியம் ஒன்று நடக்குது, ஆட்கள் தொகை பெருகுது. ஆட்கள் தொகை பெருகல, ஆனா ஒழுங்கா சத்தியங்கள் அறிவிக்கப்படுது. இதெல்லாம் சுபாவ இயல்புல செய்யலாம் ஆக்கள். சுபாவ டேலண்ட் என்று சொல்லுவோம், அந்த டேலண்ட்ல செய்யலாம் ஆக்கள். அப்படி செய்யலாம் ஆக்களால நாம மதிப்பு பெறுவோம். அந்த டேலண்ட்ஸ்ல செய்யறது. கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர் இல்லை. ஆனா யாருக்கு தெரியும், அவர்கள் மனந்திரும்பலாம். ஜூதாஸ் மனந்திரும்பி இருந்தா பல விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா மனந்திரும்பல எங்க பிரச்சனை இருக்குது. அதனால இது ஊழியம் விசுவாசிகள பக்கத்தில் பெருவாரியான சபையாக்களை இந்த பிரச்சனை இல்லாத இருக்கிறீங்களா? ஆமா, ஊழியக்காரன் அப்படித்தானே விசுவாசிகளும் தலைமத்துவத்துங்கிற. சோ ஊழிய விசுவாசிகளை பொறுத்தவரையில எப்படி அந்த விஷயங்கள் அவளையும் இதே தான். 1 கொரிந்தியர்ல 13:2 இருந்த மாதிரி. இது இப்ப நான் சபையாக்களை பற்றி விசுவாசிகளை பற்றி கேட்கிறேன். அதாவது ஊழியக்காரன் இல்ல, சபையார். சபையார் எப்படி ஆட்களிட்ட கைதட்டலையும் மதிப்பையும் பெறலாம்? 1 கொரிந்தியர் 13:7 எழுது. 1 கொரிந்தியர் 13:2. ஆவியினுடைய வரங்கள் நல்லா இருக்குது சபையில. மக்களால சரியான பிரபல்யமா பேரெடுத்து கொண்டிருக்குது சபை. ஆனா
ஆனா உள்ளுக்கு முழுக்க பிரச்சனை. நான் பெருசா நீ பெருசா, நாங்கள் எப்படி சாப்பிடுறது நீங்கள் எப்படி சாப்பிடுறீர்கள், பக்தி விருத்தி என்றது அங்க ஒன்றும் இல்லை. ஆனா வெளியால சரியான பேர் ஆக்களுக்கு, அந்த சபைக்கு கொருந்து சபை. அதுல வரங்கள் வேலை செய்யுது நல்லா, ஆனா உள்ளுக்கு பக்தி விருத்தி இல்லை. அவ்வளவு அதுதான் ஏய் வரங்கள் வந்தது பக்தி விருத்தியை உண்டு பண்ண, நீங்க என்னடா செய்கிறீர்கள், ஒருவன் மாறி மாறி எல்லாம் முடிச்சு கட்டி கொண்டு கிடக்கிறீர்கள். அயல சபையில வரங்கள் வேலை செய்தபடியால அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற அர்த்தம் இல்ல, அங்க பக்தி விருத்தி ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற அர்த்தமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சபை தான் சர்த, கொருந்துதான் சர்த பேசிக்கா. சர்தையும் கொருந்தும் ஒரே மாதிரியான சபையாக்க. அல்லது இரண்டாவது விஷயம் சபையை பற்றி கதைக்கிறேன்னா லூக்கா 18:11-12, மத்தேயு 19:20, லூக்கா 18:11-12, மத்தேயு 19:20. அந்த சபை தொடங்கின காலத்திலிருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஒழுங்கா செய்து கொண்டு வருது. அங்க சபையில இருக்கிற அங்கத்தவர்கள், சபைக்கு வாரியார்கள் எல்லாரும் ஒழுங்கா இது செய்கிறேன். என்ன காலம் 6:30 வாரது, மாலை 6:30 வாரது, தசவாம் ஒழுங்கா கொடுக்கிறது, உபவாச ஜெபம் ஆரம்பிச்சா வந்து நிக்கிறது, அதான் ஆண்டவர் இந்த இடத்துல அவங்க ஜபிக்கிறாங்க, உபவாசம் பண்றாங்க, மற்ற சின்ன வயசு முதல் இதுல ஒழுங்கா செய்கிறாங்க. ஆனா அவ்வளவும் ஆக்கள் பாக்குறதுக்காக செய்தது, தங்கள்ல புல வந்துடக்கூடாதுன்றதுக்கு. பரிசேயர் செய்தது அதுக்குத்தான். மனுஷரால் வருகிற அந்த மகிமைய புகழ்ச்சியை எதிர்பார்த்த அந்த ஜபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்னால இதயத்தை ஊத்துற சபம் இல்லை அங்க நடந்தது. அந்த சத்தியங்கள் விடுதலையாக்கி அது வாழ்க்கையில பதிஞ்சு அதை யோசிச்சு தியானிச்சு அதை நாம கடவுளே கடவுளே எங்களுக்கு வாழ்க்கையில இதுகள் இருக்கணும் என்ற அந்த கெஞ்சுதலில் அந்த சபம் அப்படியே கேட்டத அப்படியே திருப்பி கிளிப்புள்ள மாதிரி ஒப்புவிக்கிறது இல்ல சபம். அதால நான் சில வேளையில இப்ப பிரசங்கங்களும் அனுப்புறேன். ஏனண்டா ஒழுங்கா நாம பிரசங்கத்தை கேட்டு இங்க எழுத வேண்டிய நேரத்தில் எழுதுனா அத மனதில் பதிஞ்சுக்கிற அந்த பாயிண்ட் இருக்குது தானே, ஒன்றோ ரெண்டோ அதை மனசை ஊற்றி செபிச்சா சரி காணும். இது நம்மள கனவேர் இங்க பிரசங்கத்தை சரியாக அது வருமென்ற ஒரு யோசனையாது. என்ன எப்பயுமே பாவம் எல்லா நல்ல விஷயத்தையும் குழப்புறானே, அதுக்கு பேரு. அப்ப நல்ல பாசனை கேட்டவருக்கு அனுப்பிவிடுவேன் என்றபடியால பிரசங்கம் இருக்காவ. நோ 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 நோ, ஏன் நீங்கள் இங்க கேட்கறது அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேட்டு ஒழுங்கா விழிப்பா உச்சாமா அந்த ஆவியில அனலா ஆவியில உயிர் துடி போயிருக்க வேண்டியாரு. ஏன் இல்ல எல்லாம் நாம முந்தி நமக்கு நித்திர வரைக்குள்ள அங்க நாம 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுமி நிற்கிறது என்ன, தண்ணி குடிக்கிறது என்ன, இதுகள் என்ன, அதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் செய்தாங்க. ஆனா இப்ப நாம அப்படி ஒன்றும் செய்யறது. ஆனா சேர்ச்சுக்கு வாரோம், இருக்கிறோம், தவறாத டைம்கள் எல்லாம் ஒழுங்கா வாரோம், எல்லாம் நடக்குது. சர்வ சபையோ கடைசியில டிராமா இல்ல பயமா இருந்துச்சு. சில விஷயங்களை படிக்க நம்மளதையும் ஸ்கேன் பண்ணுங்க. எனக்கு எங்க அந்த ஆவியினுடைய உயிர் துடிப்பு அப்ப நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை இப்ப எங்க போச்சுது நமக்கு? முந்தி எழுதி நிற்கிற என்ன இதுன்ற என்ன நடந்து ஒரு தண்ணி கழுவிட்டு வர்ற என்ன இப்ப ஒன்றுமில்ல, ஓபன் வீசா. ஆனா
சபை நடந்து கொண்டு இருக்குது, நாம வந்து கொண்டு இருக்கிறோம், நாம வந்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் மற்ற பக்கத்தில் ஜபத்தில் பங்கு பெற்றோம், ஜபத்தில் இருக்கிறோம். ஆனா நாமளும் மாறி இருக்க ஜபிக்கணும், நாமளும் ஜபத்துக்கு வேணும். இன்றைக்கு அவங்க ஆயத்தப்படுத்தாட்டி அது நான் ரெடியா தான் இருக்கிறோம். அது ஏதோ ஒன்றுக்கு நானும் ஜபிக்கிறேன். கேட்ட பிரசங்க நம்ம இல்ல, அதுக்கு ரெடி இல்ல. நரால் மாறி இதென்ன ஜபிக்காட்டி என்ன ஜபிக்கல, அது என்ன? அப்ப என்ன நடக்குது? நம்மளை விட ஜபிப்போம் தானே, ஒரு சில பேரை சொல்ல ஜபிப்போம் தானே. நமக்கு ஏன் கேட்ட அதே ஒரே நேரத்தில் அந்த பிரசங்கம் நடக்குது, அதென்ன மறக்கிறது, அதென்ன அப்படி போறது? வரைக்கும் முன்னுக்கு ஆயத்த நாள்ல என்ன செய்யாது? அணைச்சேச்சில ஒழுங்கா வாரம் நடிப்பு டிராமா இதுகள். உண்மையில அப்படி இருந்துட கூடாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன், வேண்டேன். அப்படி இருங்க, அப்படி இல்ல இல்ல ஊழியக்காரனுக்காக இல்ல செபம். அவர் என்ன சொல்ல போறாரு கர்த்தர் பார்க்கிறார். என்ன அதான் நான் கடவுளுக்காக நாமல் இந்த விஷயங்களை நாமல் சபையா செய்கிறோம் என்று சொன்னா மற்றையாக்கள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறோம் என்றது கர்த்தர் இதற்கு என்ன மாதிரி அவர் எடுத்துக்கொள்ளுவார். எங்களோட 6 நாள்லையும் எல்லா வேலையும் செய்கிறோம். என்ன உதாரணத்துக்கு நாம எல்லா வேலையும் செய்கிறோம். எப்பயாவது நித்திர வாழ்றோமோ யோசிப்ப. ஆனா அதென்ன கடவுளுடைய சமூகத்துக்கும் அவற்ற நாளுக்கும் நாம வாரோம். வெளியான வேலையும் மற்ற ஆட்களுக்கு வீட்டு ஆட்களுக்கு சுத்தம் சேர்ச்சுக்கு போயிடும். அவங்க ஐயோ அது பேர் அவங்க ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சோட. ஆனா இங்க சேர்ச்சில என்ன நடக்குதுன்றது கத்தருக்கு முன்னால பார்க்க எப்படி இருக்குது? அது என்ன? அதுவும் குறிப்பா பாட்டு படிக்கல நாம நித்திர உள்ள இல்ல, கத்திட்ட வசனத்தை கேட்கல நித்திர வருகிறது. சேர்ச்சிக்கு வாரதே மிக பிரதானமான நோக்கமே கடவுள வசனம் கேட்கிறது. ஆனா அங்கதான் நமக்கு கேட்க இயலாம இருக்குது. அப்ப இது முழுக்க முழுக்க கர்த்தர் எப்படி அதை பார்ப்ப? கர்த்தர் கிறிஸ்து பார்த்து என்ன செய்வ? என்ன எனக்கு முன்னால கூட கிரி ஒன்று பூரணம் இல்லை, என்ன செய்யறியாள்? தயவு செய்து சில விஷயங்கள் பிள்ளை வைத்தா பிறகு வந்துகிட்டு பாஸ்டர் நான் ஜபிக்கல கொஞ்ச நாளா இல்ல மிதிகள் நான் ஜபிக்க போறேன். கொஞ்சம் பொருள் கொஞ்சம் சரிப்படட்டும், நான் அதை சொல்லிக்கல, நீ ஜபிக்கலாம், இப்ப வேண்டாம. நாங்கள் மற்றதுகளெல்லாம் எல்லாம் செய்கிறோம் தானே, அப்ப இதுக்கும் இருக்க ஏன் நான் செய்யக்கூடாது? ட்ரை பண்ணி பார்ப்போம். அதான் ஐயா அந்த ஆவியினுடைய உயிர் துடிப்பு. மற்ற எல்லாம் செய்யலும், ஆனா கடவுள் காரியங்கள்ல மட்டும் நாம பிரசன்ட் இல்லை, அப்சென்ட். அது அது சில வழியில நாமளும் அதுகளை இதன்றதில்ல. இந்த விஷயங்கள் என்ன சரி பார்ப்போம் எப்படி போகுது. ஆட்களுடைய நிலைமையில அவங்களோட ஆவிக்குரிய நிலை, அவங்களோட ஆவியினுடைய அனல்களையும் ஜோதிக்க நாம விடுறது. அம்மா நாம சமைக்கிறோம், நாம சாப்பாடு கொடுக்கிறோம், நாம வேலைக்கு போறோம், நாம அது செய்கிறோம், இது செய்கிறோம். அது என்ன சபிக்க இயலாது? சரி, புள்ள பெற்றதுக்கு ஒரு இல்ல, நாமளும் பல இதுகளை ஜோசி கொண்டு ஒப்புரவுதான் அறிஞ்சையும். சில பேருக்கு குறமா புத்தத்துல புள்ளி இருக்குது வந்து, அப்ப சில பேர் நாங்கள் அது சில பேருக்கு பூரணமான புள்ளதான் இருக்குது. சரி, அப்படியும் நாங்கள் டைம். ஆனா ஏன் அந்த அந்த ஆவியினுடைய உயிர் துடிப்பு வரையில நான் செபிக்கணும் இல்லை, நான் செபிக்கணும் இல்லை. ஏன் செபிக்கிறேன் இல்லை? நான் ஏன் நாம செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை ஏன் செய்கிறோம் இல்லை? இதுல அங்கதான் நீ செத்து கொண்டிருக்கிற,
ஆனா மற்றாக்களுக்கு உயிரோடு இருக்குன்னு காட்டுற. நீ செத்து கொண்டு இருக்கிற ஆனா உசிரோடு இருக்கணும்னு காட்டுற. உழுப்பவன் அவருக்கு அட்டை நான் என்ன செய்ய என்னடா பிள்ளைக்கு அம்மா வந்து கேட்காம இருக்கணும். நான் சும்மா சொல்ல நான் ஜபிக்கணும் கண்ண நாளா போகுது. ஆனா என்ன செய்யறது இப்படி இப்படி எல்லாம் இருக்கு. இல்ல நான் ட்ரை பண்ண போறேன். சரி ட்ரை பண்ண வேற. ஆனா எழுதி கொண்டு நீ வாசிக்க வேண்டாம். அந்த சும்மா வாசி ஜபிக்க வேண்டாம் எனக்கு. இப்ப இதெல்லாம் அந்த எழுதுகிற டைம்ல நான் சொல்லுறேன். அவன் கூட முடிச்சிருந்தா எழுது. நீ அவனை நித்திரையாக்கி போட்டு எழுது, அவளை நித்திரையாக்கிட்டு எழுது. ஒன்னும் செய்யல. ஆவியனுடைய அந்த உசுர் துடிப்பு கரண்ட் இருக்குமெண்டா கத்தருக்கு முன்னால எந்த கிரியைகள் நிறைவா இருக்கணும் என்றுதான் விரும்புவோம். அது எவர் வந்தால் அதனால கவனிச்சு கொள்ளுங்க. இந்த உற்சாகம் இழப்பு தான் பேசிக்கா நம்மளுக்குள்ள ஆவியினுடைய நிறைவு இல்லாததை காட்டிக் கொண்டிருக்கு. உற்சாகம் இழப்பண்டா என்ன? ஆக்களுக்காக கலாம்பலாம் என்று செய்கிறது இல்ல, கடவுளுக்கு முன்னால உண்மையில உற்சாகமா இருக்கிறோமா? உற்சாக வேலி உற்சாகமா கொடுக்கிறது. திருப்பி திருப்பி நான் சொன்ன பாட்டு படிக்கிறோம். ஆனா என்ன அந்த பாட்டு படிக்கிறோம் அத சொல்லுகளை நல்லா கசிச்சு ருசிச்சு விளங்கி அதோடைய அந்த அந்த சேரத்தை விளங்கி என்ன சொல்றேன்னு அது உணர்ந்து அதை உணர்ந்து இப்ப சில வேளையில உடல் பலகீனமா இருக்கலாம். ஆனா ஆவி உற்சாகமா இருக்கணுமே. மத்தியாக்களுக்கு எல்லாம் நாம பாட்டு புத்தம் வச்சிருக்க வேண்டியது டிராமா இருக்குது, வாயு அசைகிற மாதிரி இருக்குது. ஆனா கத்தருக்கு முன்னால அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இதுதான் நாம சொல்ற அந்த விழிப்பில்லாத நிலை. நாம கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறோம் நம்மளை பற்றியே. ஆனா இதே நம்ம மத்தியாக்களை பற்றி உடனே கதைப்போம் வடிவா எல்லாம் தெரியும் சொல்றதுக்கு. ஆனா நம்மளை பற்றி இதே இது உலக விஷயங்கள் இறங்குற வடிவா நமக்கு அதை உற்சாகம் செய்கிறோம். அதனால அல்லது சத்தியங்களை பற்றி கதைக்க கேட்டா நல்லா கதைப்போம் போய். ஆனா நமக்குள்ள உண்மையா சத்தியம் இல்லை இருக்குதோ இருந்தா அது எப்பயுமே அந்த ரெடியா இருக்கும். அதை கதைக்கிறதுக்கு அது வேதபூர்வமாக அதை சரியா இல்ல. இது புதுசு புதுசான விஷயங்களில் நாம கதைக்கிறது அத உண்மையில அந்த கால 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 நாம சொல்றோம்ல, அத தமிழ் நாம ஜாப்ல போட்டு இருக்கிறோம். அந்த நாம ரெகுலர் செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஒழுங்கு முறையான சுய பரிசோதனை என்று சொல்ற போட்டோம் நாங்கள். அப்ப அந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் என்ன நிலையில ஓடுறோம்ன்றதை கவனிச்சா, இப்ப நாம இந்த கிழமை கொஞ்சம் உடம்பு அலுப்புல நாம கொஞ்சம் ஒரு தலையை சாய்ச்சிட்டோம் விழுந்துட்டோம். இப்ப இதப்போ இன்றைக்கு நாம திருப்பி யோசிக்கணும். இன்றைக்கு என்னடா பசங்க, இன்றைக்கு ஐயோ கடவுளே, இன்றைக்கு சேர்ச்சுக்கு ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொல்லியிருப்பார், இது சரி வராது, இது சரி வராது, இது இப்படி எல்லாம் சேர்ச்சு இதென்ன இது எல்லாம் சும்மா நடிக்கிறனே இல்லை நான் சேர்ச்சுக்கு போய் என்று யோசிச்சிருக்கோம். அப்ப அடுத்த முறைக்கு அதுக்கான ஆயுதங்களோட அந்த உதவி தள்ளி விட்டு எழும்புற யோசனைகள் சில வடையில நான் சொல்லல நாம உடல் பலகீனங்களால சில வடையில நாம புள்ள பெற்றாலும் உடனே சொறி அது அது நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. கத்தரும் அப்படி எதிர்பார்க்க போறது இல்லை. ஆனா ஒப்புரவு அடிப்படையில பார்க்கிறோம்னா நாம வேலை செய்கிற கம்பெனிக்கு 3 மாசத்துல அல்லது 180 நாள் இல்ல 6 மாசத்துல முதல் பிள்ளைக்கு 2ஆம் பிள்ளை அதுக்கப்புறம் அவன் எதிர்பார்க்க நாங்க வேலைக்கு வேறோம், இல்லாட்டி நோப்பே உனக்கு போ கிரு 2 நாமளே எல்லாம் படிக்கிட்டு போறோம் புள்ள வித்தன்னு. அந்த கடமைகளுக்கு நாங்கள் எங்களை வருத்தி நாம சரியா பிரயாசப்பட்டு எல்லாம் செய்கிறோம். கத்தர் விஷயத்துல நாம அப்படி வருத்துறதுக்கு ரெடி இல்லை. நாங்கள் ரெடி இல்லை. நாம 5 மணிக்கு முடிச்சு போறதா வேலைக்கு
நாங்கள் நல்லா பிந்தி 10-12 மணிக்கு படுக்கிறதா, வேலைகளை முடிச்சு எல்லாம் ரெடி நாம செய்ய. ஆனா கடவுள் காரியங்கள், கர்த்தருடைய இந்த வேலைகள், சபை, எங்களுடைய உள்ளான மனுஷனுடைய வேலைகளுக்கு நேரத்தை நாம நல்லா லேட் ஆகி நாம அதை இருந்து செய்துட்டு போகவே நமக்கு விருப்பம் இல்லை. ஏர்லியா எழுப்பி செய்யறதுக்கும் விருப்பம் இல்லை. ஆனா உலக விஷயமோ ரெண்டும் செய்யும். செய்யறோமா இல்லையோ? ஆட்களுக்காக அது போகாட்டி அங்க கம்பெனியால பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, சம்பளம் மட்டுவான் நெடுக தலைகடி. அப்ப ஆட்களுக்காக அதை செய்கிற, கர்த்தருக்காக இதை செய்யாம போல. இது கேட்கறதுக்கு இல்ல. கர்த்தர் என்ன சொல்ற? நீ சாகுற, நீ செத்து கொண்டிருக்கிற. அதனால சீரியஸா இதான் அந்த வெளி வேர்ஷன். நாம சரியான கவனம் மாதிரி நமக்கு கொஞ்சம் ஒரு விதமான ஒரு அலுப்பு, ஒரு விதமான ஒரு உடல் இதா நாமள என்ன செய்யணும், கனடோல கொண்டு வா, இதை கொண்டு வா, போட்டுட்டு உற்சாகமா இருந்து தேவனுக்கு முன்னால எவ்வளவு பிரியாசம் எடுக்கிறோம் நாங்கள் விழிப்பா இருக்கிறதுக்கு அவருக்கு தெரியட்டும். அவ்வளவுதான். நான் பல தடவை சொல்ல, நீங்கள் வருத்தம் பண்ணாலும் இங்க வந்து கிடவுங்க என கர்த்தர் வாக்கட்டும். அது இவ்வளவு வருத்தத்துல நான் ஆண்டவரே உங்க சமத்துக்கு வரணும் வந்திருக்கிறேன். இப்ப தேவன் அதை பார்த்து என்ன, அவன் எவ்வளவு விருப்பமா இருக்க இந்த காரியம் நான் பராமரிப்புல தடுத்தா கூட அவங்க விரும்புறாங்களே. இப்ப இதுதான் ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய மனுஷர். இல்லாட்டி செத்த அந்த அந்த உற்சாகம், அந்த உயிர் துடிப்பு இல்லையாக்கள். என்ன புரிய, ஐயோ இவ்வளவு வேலை, எவ்வளவு சரியான கஷ்டம். ஐயோ தொடர்ந்து நமக்கு ஒரு 3-4 நாளா, 5-6 நாளா ஐயோ சரியான என்ன தின்னாம இருந்தனியோ, சமைக்காம இருந்தனியோ, குளிக்காம இருந்தனியோ, வீட்டுல எல்லாத்தையும் எல்லாரும் ஒரு நாள் 2 நாள் சத்தம் இருந்திருப்போம். எல்லாம் சமைக்கலையோ, சமைச்சு எல்லாம் செய்யறதுக்கு ஏலம். ஆனா கெட்ட காரியங்களுக்கு தான் ஒரு சாட்டி ஏலாது சொல்றது. நம்ம சுய பரிசோதனை செய்கிற தெரியல. இல்ல பிரச்சனை இருக்குது நமக்கு உலகமும் உலகத்துடைய விஷயங்கள், நம்ம ஆட்கள் நம்மளை மதிக்கணும்ன்றதுக்காக நாம விஷயங்கள் செய்கிறோம். கர்த்தருடைய விஷயத்துல அது என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு யோசிக்கிறோம். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப கடைசியில என்ன நடக்கும்? கடைசியில இதுவும் இது இல்லையோ அதுவும் இல்லாமல் இல்ல ஆக்குறார் அவர். அதான் இருக்கிற பிரச்சனை. இதை அவர் பொறுத்து பார்த்து போட்டு கடைசியில அடிப்பார். நாம உலக வேலைகள்ல அவர் அடிப்பார், கை வைக்க தொடங்குவார். ஏண்டா இனி அப்படி செய்தாலும் உனக்கு மண்டைகள் ஏறுதா? எனக்கு முன்னால உண்மையா இருங்கோவன் சரியா, அதனால நான் அதை சரிப்படுத்துகிறேன். அதுல விசுவாசிகளா ஆட்களுக்கு முன்னால நாம ஒன்று வரங்கள் நமக்கு சுபாவப்படி இருக்குது, அதால நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. இரண்டாவது எங்களுடைய வெளிப்படையான எக்ஸ்டர்னல் டியூட்டிஸ், அந்த லூக்காவும் மத்தேயுவும் சொன்ன மாதிரி அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து தொடக்கத்துல இருந்து சேர்த்துல நாங்கள் கை கொள்ளுறோம் என்று சொல்லுவேன். அதனால ஒண்ணு இல்லை, குறை இன்னும் இருக்குது, அதை கூட சரியா செய்ய அல்லது நாங்கள் சபையார் என்ன செய்யணும்? மார்க்கு 12:32-33, மார்க்கு 12:32-33. ஆண்டவரே நீர் சொன்னதை எல்லாம் பக்காவா செய்கிறேன், ஆனா முழு இதயத்தோட, முழு காத்தோட, முழு பிளத்தோட, முழு சிந்தோட உண்மை நேசிக்கிற, முழு பிளத்தோட நேசிக்கிற, முழு சிந்தையோட நேசிக்கிற, ஆனா எல்லாம் செய்ய, எல்லாம் செய்திருக்கும். நாம சபையில தசவாக கடவுள் உழைப்பு தர்றதுல தசவாகம் காணிக்க செலுத்தாம இருக்கிற பெரியதாக குறைய ஒருதலையும் குறையும். எல்லாம் பெர்ஃபெக்ட் அல்லது சபிக்கிறதுக்கு நாம சொல்லி பேர போட நாம பொதுவா நாம 95% நாம சபிக்காம இருக்கிறோமோ சபிக்கிறோம். அதே அதனால அந்த எங்களுடைய எக்ஸ்டர்னல் டியூட்டிஸ்ல எல்லாம் நாங்கள்
பெர்ஃபெக்டாக நாமல் இருந்து கொண்டிருந்தாலும் எங்களோட ஆண்டவரை நாமல் முழு இதயத்தோட, முழு ஆத்மா, முழு பெலத்தோட, முழு சிந்தியோட நாமல் நேசிக்க இல்லை. அதுதான் அவன் அந்த ஸ்கிரைப் அதுல சொல்றான், அவர் வேதபாரன் அல்ல. செரிமோனியல் பெர்ஃபார்மன்ஸ், எங்களுடைய சடங்குகள், நான் குடும்ப ஜபங்களையும் அப்படிதான் சொல்றேன். அந்த குடும்ப ஜபங்கள் கூட ஒரு விதமான ஒரு சடங்காச்சாரமா போகக்கூடாது. அதுவும் ஒரு விதமான நடிப்பு. கேட்டா சொல்லணும் ஜெயிக்கிறோம் நாங்கள். அதுக்காக இல்ல ஜெபிச்சது, நாலாந்த சேவம் கேட்டா இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல. கடவுளுக்கு முன்னால உண்மை இல்ல, நீர் இல்லாம என்ன இன்றைக்கு நான் இங்க வாழ போறோம். உம்முடைய அந்த சித்தத்தை முழுக்க நிறைவேற்றத்துக்கு பிளத்தை தருவணும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இல்லாட்டி நாங்கள் சரி இன்றைக்கு அந்த நிலையை விளங்கி அவர்கிட்ட போய் கொண்டுறோம். அதுக்காக புள்ள குட்டியெல்லாம் மனசியெல்லாம் எடுத்து பிடிச்சு என்ன வாங்க ஆண்டவர்கிட்ட நாம எங்களோட குடும்ப ஆராதனை அது அது ஒரு ஒரு டிராமா இல்ல. இன்னைக்கு பாட்டு, பிறகு பைபிள், பிறகு அது, பிறகு சரி முடிஞ்சு சேவம் முடிஞ்சு. எங்களுக்கு தேவை கடவுளுக்கு நாம பலி செலுத்த போகல அந்த பலி முழு இருதயத்தோட, முழு ஆத்மா, முழு பெலத்தோட இருந்தது. அதுல சில வழியில சில விஷயங்கள் நாம அன்றைக்கு நாம பைபிள் வாசிக்காம இருந்திருக்கலாம் அந்த சேபத்துல. அதுக்கு பதிலாக நாம அது வேற வேற காரணங்களும் இருக்கலாம். ஆனா நாங்கள் அன்றைக்கு கர்த்தருடைய ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு இதில் நாம சிந்திச்சு கொண்டிருப்போம் அந்த ஜபத்துல. வேற பக்கம் கட்டாயம் இன்றைக்கு பைபிள் வாசிக்காட்டி வேற நாம எழுத்தார புத்தகத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை வாசிச்சு அதுல இருந்து தியானிச்சு அன்றைக்கு சொல்லிக் கூடாது. இது ஒரு அந்த சடங்கு இல்ல. நாம இது இருக்க முடிய, இது இதுக்கு முடிய, இது இதுக்கு முடிய, இது இல்ல இல்ல அது இல்ல நாம செய்கிறது. அப்படித்தானே சபையில முதலாவது நமக்கு என்ன வழி? முதலாவது என்ன வழி? சர்வாங்க தகன வழி. சர்வாங்க தகன வழியை நாம செலுத்த எப்படி செலுத்தணும்? என்ன மாதிரி பலியாக செலுத்தப்படணும்? உற்சாக வழியாக அது வரணும். அல்லது இன்னும் என்னன்னு சொன்னா அது என்ன வழியா வரணும்? ஆண்டவர்கிட்ட புகழ்ச்சி பலியா வரணும். அப்ப அதான் நாம புகழ்ச்சி பலி, சர்வ உற்சாக பலியெல்லாம் அந்த ஒவ்வொரு பலியிலையும் ஒரு சம்பந்தப்பட்டிருக்கிற மெயின் பலிக்கான சப்போர்ட்டுகள் அது. சரி, அதுல நம்ம சர்வாங்க தகன வழியா நாம கொடுத்தாச்சு. அடுத்து என்ன வழி? பாவ நிவாரண குற்ற நிவாரண வலி. பாவ நிவாரண குற்ற நிவாரண வலியும் நாம அதுவும் எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாக அந்த வலியும் கொடுக்கணும். அதை விட்டு பாவ நிவாரணம் நாம மனசார அதை செய்யாம நாம அடுத்த பாவ வலி பாட்டு இப்படியே போக போக நமக்கு அது ஒரு சடங்கா வந்துட கூடாது. என்ன செய்கிறோம்? ஏன் இதை அப்படி செய்கிறோம்? இதுல என்ன இப்ப இதுல மனசு வச்சு இந்த பாட்டு இந்த ஐயோ கடவுளே, ஐயோ நான் இந்த 10 கற்பனையில நாங்கள் புட்டு புட்டு வைக்கல அது இல்லாட்ட பாவம். அப்ப ஒவ்வொரு அப்படி அடுக்க வலிக்கிட்டா நாம எத்தனை பாவங்களை கதைக்கிறோம் இங்க. அப்ப நாமளதான் யோசிக்கிறோம். ஆண்டரே அதுவும் ஒவ்வொரு ஆக்களும் தான் தனித்தனியா நாம இதுல இருக்கிறோம். ஆண்டரே நான் இன்றைக்கு இந்த 5ஆம் கற்பனையில, ஆண்டரே இந்த 7ஆம் கற்பனையில, ஆண்டரே இந்த 8ஆம் கற்பனையில தெரியும் இன்றைக்கு அந்த பலி செலுத்த போறோம். அப்ப இன்றைக்கு வரைக்கும் அந்த பலி செலுத்த என்னத்துக்கு அந்த பலியை ஏன் நான் செலுத்துறேன்? அதுல என்ன பிரச்சனை இன்றைக்கு கிட்டடியா எனக்கு இருக்கல? நான் ஐயோ நான் அந்த முந்தி செய்த பெரிய ஒரு விஷயம் அதை திருப்பி வந்துடக்கூடாது வாழ்க்கையில. கடவுளே ஆண்டவரே ஏண்டா பாவ அறிக்கை செய்யல. மோசே சொன்ன மாதிரி இல்ல, நீங்கள் சீனாய் மலைக்கு வர்றதுக்கு முன்னுக்கே நீங்க எவ்வளவு பிழை செய்த? நீங்க சீனாய் மலையில இருந்து பிறகு காதேஷ் பர்ணியாவில் என்ன செய்தீர்கள்? 40 வருஷத்துக்கு பிறகு திருப்பி செல்ஃப் எக்ஸாமினேஷன் நடந்து கொண்டிருக்கு. 40 வருஷத்துக்கு பிறகு செய்த பாவங்கள் எல்லாம் பெருசா. அதனால கவனம். இப்ப செல்ஃப் எக்ஸாமினேஷன் சுய பரிசோதனை இதுதான் அந்த குற்ற நிவாரண வழியில செய்ய போறோம். செய்த முந்தின பாவம் மாதிரி கடவுளே கடைசி வரைக்கும் மந்திரம் விட்டு அதை என்ன கடவுளே இப்ப கிட்டடியில நான் இந்த பாவத்தோட போராடி கொண்டு எனக்கு ஆண்டரே பேரும் திருப்பி நான் எவ்வளவு விசத்தனமா சில ஏதோ தெரியும். நீங்க உங்களை நீங்களே பேசுற நீங்களோ தெரியல. நான் என் அப்பா தண்ணியை பேசி கொண்டிருக்கேன் இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சில வேளையில நம்மளை நினைக்கல விஷயம் வரும். நம்ம என்ன கடவுளை இப்படி ஒரு விஷயம் செய்கிறேன் திருப்பி அப்ப அப்படி அதெல்லாம் யோசிச்சு வந்து இந்த கடவுள்கிட்ட கொட்டுருவோமா? இல்லாட்டி ஒரு அப்படி வந்து ஏதோ இன்றைக்கு பாவ நிவாரண வழி நடக்கு.
அந்த உணர்ச்சியில அந்த அந்த உணர்ச்சி ஒரு பாட்டுல அங்க வெறும் உணர்ச்சியில போகுதா இல்லாட்டி அறிவும் உணர்ச்சியும் அந்த முடிவு இந்த பாவத்தை சாக்கொல்லு அவனும் இந்த வாழ்க்கையில என்றதுல ஓடுதா இல்லாட்டி என்ன வேலையே இதெல்லாம் கடைசியில் ஆண்டவர் உண்ட கிரியைகள் எனக்கு நல்லா தெரியும் ஒன்று நிறைவில் எனக்கு முன்னு போ செத்து கொண்டிருக்கிற சவம் கெரியன்று தெரிந்த நொழுங்க செத்து கொண்டு சாகரையாளத்தன் சவம் என்று சொன்னது செத்து போற உடம்பு. அதனால சரியான கவனமா இருக்கும் இதுல விழிப்பா இல்லாட்டி இதான் நடக்குது. சர்தையில உபதேச ரீதியா நம்மள ஏதாவது பிரச்சனை இருக்கும்? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயோ நம்மகிட்ட உபதேசம் கேட்கணும், நம்மகிட்ட கேட்கணும். 1689 1646 ஹிஸ்டரியா அதா இதா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏதாவது டிசிப்ளின் ஆக்ஷன்கள் நமக்கு ஆக்கல்ல புள்ள பேசி திரட்டி தாண்டி அல்ல சபையை விட்டு நீக்கி அல்ல ஓன் பண்ணி ஏதாவது நாம அதுல ஏதாவது குறைவா நாம கொடுக்குற உடுவையில தெரியுது என்னென்ன நடக்குது. சில விட விதசங்கத்திலே எல்லாம் வந்துருது புறம் என்னன்ற அளவுக்கு நீங்க நடக்குது. ஏன்னா அது நாம டிசிப்ளினரி அது கட்டுமானமா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது என்னத்துல விட அப்புறம் கடைசியில நமக்கு உபத்திரவம் தான் இல்லை. நமக்கு கடவுள் சோதனைகளை தான் தெரியல தனக்காக பாடுபட. அது இல்லாதபடியே நாம நல்ல நித்திரையும் நமக்கு நம்ம பிரச்சனையாலே நாம நல்ல அப்படியே போய்கொண்டிருக்குது. அதனால கவனம். சோ அந்த நீ பெற்றுக்கொண்ட விதம் என்ற ஆண்டவர் கதைக்கிறது வந்து 3ஆம் கட்டளை. என்ன 3ஆம் கட்டளை என்ன? நாங்கள் ஆராதிக்கிற விதம். அப்ப நீ என்னிடம் கேட்டு பெற்றுக்கொண்ட வகைய அந்த விதத்தை கவனி என்ற 3ஆம் கட்டளை. அந்த மேனர் ஆஃப் வர்ஷிப் என்ன பாக்கிற ஆராதனைகள் போய்கொண்டிருக்கிறது, ஊழியம் போய்கொண்டிருக்கு, என்ன பாங்கு என்ன விதத்தில், அங்கதான் பிரச்சனை நமக்கு இருக்கு. இது சபையில இருக்கக்கூடிய இது கடைசியில அப்படியே இன்னும் லவோதிக்கா மாதிரி போயிடும். இப்படியே போனா விட்டா கக்க போறான் அவங்க நீ சரி வராது என்ற அளவுக்கு போயிடும் இப்படியே விட்டோம். ஆனா என்ன சந்தோஷம், கர்த்தர் சர்தையிலையும் ஊழியக்காரனையும் சபையையும் குறித்து சரியான கரிசனை எடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார் சபையோட. இல்லாட்டி தூக்கி போட்டு கடை உங்களோட நிறைவாடு உங்களையும் எல்லாம் முடிச்சு விடுறேன் அவர் சொல்லி அவர் இன்னும் தன் வார்த்தை அனுப்பி சபையில சரியான அக்கறையாக அதுக்கான இந்த வழிகாட்டல்கள் அவர் கதைக்கிறார். அதை நம்ம அடுத்த முறை பார்ப்போம் அந்த என்ன டிரெக்ஷன்ஸ் இதுகளுக்கு எடுக்கணும் என்றது. ஆனா இதான் அந்த பிரச்சனை. ஊழியக்காரன்ல இருந்த பிரச்சனையும் சபையாக்கள் இருந்த பிரச்சனையையும் கைதட்டு வேண்டதுக்கும் மற்ற ஆட்களுக்கு முன்னால தாங்கள் ஓகேயான ஆக்கள் என்று பெயர் பெறுறதுதான் தேவை. உண்மையா சுய பரிசோதனை நடக்க இல்லை. சுய பரிசோதனை செய்து தாங்கள் சாகிறோம், உள்ளுக்கு புண்ணா கிடக்கு, ஐயோ முறிஞ்சு போயிருக்கு உள்ளுக்கு, அதான் சரியா வலிக்குது நோவுது என்று அந்த யோசனை ஒன்றும் இல்லை. நாங்கள் அதுல கவனமாயிருக்க வேணும். இல்ல ஆட்களுக்கு பாக்குறீனம் என்று காட்டுறதுக்காக ஒரு நாளும் நாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேணும். அதான் திருப்பி ஆட்கள் நம்மள என்ன ஒரு புழுவும் சொல்லல, என்ன நம்மள ஒரு இதுகளும் மக்கள் ஒன்றும் சொல்லுறீனம் இல்லை. நாமளும் பிரசங்கங்களை எல்லாம் செய்கிறோம், அனுப்புறோம். ஒரு ஆள் எங்களுக்கு பற்றி ஐயா நல்லா இருந்தது கொண்டு சொல்லணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு அந்த பிரசங்கத்தால அந்த ஆட்களோட வாழ்க்கைகள்ல மாற்றம் வந்தா காணும், அவ்வளவுதான். என்ன கெத்தாவே உங்களோட சத்தியம் கதைக்கிறோம், ஏதாவது கிரியை செய்ய மாதிரி அதை விட்டு போட்டு பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் நாமளே ஏதாவது மெசேஜ் போட்டு ஆக்களதை பார்த்து ஒரு லைக் ஒரு இதுகள் போடுற மாதிரி இங்க ஒரு நாங்கள் எதிர்பார்க்க நாங்க அப்படி செய்யறது. நீ சொல்றியோ சொல்லியோ உனக்குள்ள கடவுள் கிரியை செய்தா காணும். எங்களுக்கு என்ன பரலோகத்துல அதுதான் நமக்கு கிரீடா. அப்ப இதை விட்டு போட்டு என்னப்பா ஒரு இது தேவை அந்த ஆவியினுடைய உயிரோட்டம் வாழ்க்கையில. பிளீஸ் சர்த மாதிரி நாம வேண்டாம். இனிமேல் ஜபம் எழுதி கொண்டு வர வேண்டாம். எல்லாரும் எல்லா ஜபத்துக்கும் ரெடியா வரும். நான் சொல்லுவேன் யாரு ஜபிக்கிறது அன்றைக்கு விளங்குதோ, முடிய சொல்லுவேன் யாரு என்னத்துக்கு ஜபிக்கிறேன், அவ்வளவுதான். அதான் டிரெக்ஷன். அது அடுத்த முறை இந்த மாதிரி வழிகாட்டல் எடுக்காட்டி
நாம எல்லாரும் செத்து கொண்டிருப்போம். ஆனா ஏதோ உசிரோடு இருக்கிற மாதிரி பேர் இருக்கு மொழியில. அங்கே இருக்கவன் புழுகி கொண்டிருப்பான். அது மாறன்ற சபை, ஐயோ அது விதங்களோட சபை எப்படி இருக்குது, ஐயோ அனுப்பணுங்கிற புள்ளிகளே இல்லாம இங்க நமக்கு தான் தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்குது. அதெல்லாம் கடைசி வரைக்கும் இல்லை. இனி 3 செவன் தான், 3க்கு மாயத்தமா வரணும். செபத்துல குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் தெரியும் தானே. இதுல இருக்கிற முதிர்ந்த விசுவாசிகள் இருக்கிறது தெரியும் என்ன நடக்குது. சாகாம இருக்கிற கொஞ்சத்தையும் பிறப்படுத்தணும். அட்லீஸ்ட் நம்ம ஒவ்வொருக்களையும் சாகாம இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை பிறப்படுத்தணும். சபையில சாகாம இருக்கிறதுலையும் இன்னும் பிறப்படுத்தணும். கத்தர்ராமே நம்ம எல்லாருக்கும் தந்த ஞானத்தையும் ஆவியையும் நிறைவாக தந்து வழி நடத்துவாரா. ஆமென் ஆமென். ஜெபம் செய்வோம்.